ஹாய் வீபஸ். இன்னைக்கு பிப்ரவரி 6 மகாநதி ஆகா கல்யாண சீரியலோட மகாசங்கம் எபிசோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரிக்கு வந்து மகா வந்து கால் பண்றாங்க. அப்போ அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னொடனே என்னம்மா என்னம்மான்னு சொல்லி கேட்கும்போது கோடீஸ்வரி வந்து அந்த சேட்டு சொன்னது எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி 10 நாளுக்குள்ள காசை கொடுக்கணுமா, இல்லாட்டி வீட்டை இது பண்ண சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ மகாக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இங்க என்ன ஆகுதுன்னா, சூர்யா வந்து ஏதோ டிசைன்ல தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரியா கால் பண்ணி ரொம்ப கோவமா கத்துறாரு. கத்திட்டு வச்சோனே, இப்ப மகா போய் எதுக்காக தாத்தா இங்க வர சொன்னாங்க? ஃப்ரீயா இருக்கணும் தானே! இங்கேயே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த லேப்டாப் கொண்டு நான் ரூம்குள்ள கொண்டு வைக்க போறேன்னோனே, இப்ப சூர்யா வந்து மகாவ புடிச்சு கத்து கத்துன்னு கத்தி விட்டுறாரு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம் குமரன் கிட்ட வந்து அங்க ஒரு மேனேஜர் வந்து இந்த மாரி உங்க ரூம வந்து டெய்லி எப்பவுமே ஒரு ரெகுலர் கஸ்டமர் அந்த ரூம்ல தான் தங்குவாரு. அவருக்கு மாத்தி தர முடியுமா? ஒரு ஹெல்ப்பா பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டோனே, அவரும் ஓகே சொல்லிடுறாரு. இப்ப இங்க வந்து கங்கா கிட்ட சொல்லும்போது, எங்க அந்த மேனேஜர் சொல்லிட்டு கங்கா வந்து சண்டை போடுறாங்க. அது எப்படி நாங்களும் அதே காசு பே பண்ணி தானே இந்த ரூம்ல இருக்கோம். அவருக்காக எப்படி நாங்க மாத்த முடியும்னு சொல்லி சண்டை போட்டோனே, அவர் அப்புறமா வேணாம் சொல்லிட்டு அந்த மேனேஜர் போயிடுறாரு. அப்புறமா கங்கா வந்து குமரன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "இனிமே எதுனாச்சும் என்ட்டயே ஒரு வார்த்தை கேளுங்க. நீங்களாவே முடிவு எடுத்துக்கிறாதீங்க. எல்லா இடத்துலயும் இப்படி ஏமாளியா இருக்காதீங்கன்னு" சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி தனியா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படி அக்காவுக்கு காசு குடுக்குறது அப்படி சொல்லிட்டு கங்கா பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப எப்படியாச்சும் காச திருப்பி குடுக்கணுமே, அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்க வந்து விஜய் வர்றாரு. இப்ப விஜய் வந்து கேட்குறாரு, "என்ன தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? எதா ஐடியா சொல்லணுமா?" அப்படின்னோனே, "இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னோனே, உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னா ஒண்ணு செய்றீங்களா? பை சான்ஸ் எதுனாச்சும் அந்த கான்ட்ராக்ட்ட இன்னும் 1 வருஷம் வந்து இது பண்ண முடியுமா? அப்படி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க கூட கொஞ்சம் காசு தருவீங்களா? அத வச்சு நான் எங்க அக்காவோட கடன அடைச்சுருவேன்னோனே, விஜய் அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறாரு. இந்த மாரி உங்க அக்காகிட்டயே ஏதோ டீலிங்லாம் வச்சிருக்கேன். நான் இந்த மாரி பண டீலிங்லாம் அப்படின்னோனே, காவேரி முறைக்கிறாங்க. அப்புறமா விஜய் சொல்றாரு, "உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் பாத்தியா, என்னையும் சொல்லணும். நீ என்கிட்டயே ஹெல்ப் கேட்கிறேன்னு, இன்னும் என்ட்டயே காசு கேட்கிறியா?" அப்படி சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ உடனே இப்ப தாத்தா என்ன நினைக்கிறாருன்னா, "நீலாம் இவள விட்டுட்டு 1 வருஷத்துல போக முடியாதுடா. உங்க 2 பேரையும் நான் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன்" அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசுறத தாத்தா நின்னு கேட்கிறாரு. காலையில என்ன ஆகுதுன்னா, இங்க மகாவோட ஃபேமிலியும், காவேரியோட ஃபேமிலியும் 2 தாத்தாவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, விஜய்யும், சூர்யாவும் இந்த மாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஐஸ்வர்யா வந்து ரூம்ல எப்படினாச்சும் இன்னைக்கு கௌதம் கூட சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ரூமெல்லாம் கேண்டில்லாம் இது பண்ணி டெக்கரேட் பண்றாங்க. இங்க கௌதமோட அம்மா வந்து பயங்கரமா அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிடுறாங்க. "எதுவும் பண்ணிறாதடா! ஒரே ரூம்ல வேற இருக்கிறீங்கன்னு" சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இங்க ஐஸ்வர்யாவ நெருங்க வராரு. ஆனா அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்தோனே, "எனக்கு ரொம்ப ஃபீவரைஸா இருக்கு. நான் தூங்குறேன்னு" சொல்லிட்டு தூங்கிர்றாரு. காலையில வந்து 2 ஃபேமிலியுமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப மகாவும், காவேரியும் ஏற்கனவே நாங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோம் அப்படின்னோனே, இப்ப ராஜலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, மனசுக்குள்ளயே நெனைக்கிறாங்க. 2 பேர பார்த்தாலே தெரியுது லோ கிளாஸ்ன்னு. அதனால 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்க அப்டி சொல்ட்டு, ரொம்ப இதா நெனைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ரெசார்ட்ல வந்து போட்டி அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாரி பெஸ்ட் கமல் 2024 வந்து நாங்க வந்து செலக்ட் பண்ண போறோம். அதுல கலந்துக்கிறவங்களுக்கு ரூ. 5,00,000 பரிசு அப்டின்னு சொன்னோனே, இப்ப மகா என்ன நெனைக்கிறாங்கன்னா, அந்த ரூ. 5,00,000 இருந்தா வீட்ட மீட்டுறலாம்னு நெனைக்கிறாங்க. காவேரி என்ன நெனைக்கிறாங்கன்னா, அக்காவோட கடன அடைச்சிரலாம்னு நெனைக்கிறாங்க. கௌதமும், ஐஷுவும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, அந்த இவ காசுனாலே வந்துருவா. இவ பேசாம இந்த போட்டியில நம்மளும் கலந்துக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்ப ஆளாளுக்கு போட்டியில கலந்துக்கணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, மகா சூர்யா கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாரி கலந்துக்கலாமா அப்படின்னா, அப்ப அவர் வந்து யார பார்த்து கலந்துக்க சொல்ற அப்படின்னு கேட்குறாரு. அதே மாரி இங்க காவேரி விஜய் கிட்ட சொல்லும்போது, கேவலம் ஒரு 5,00,000த்துக்காண்டி என்ன வந்து இந்த போட்டியில கலந்துக்க சொல்றியான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு. இதுல சூர்யா வந்து மகா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன்னா, என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்துற மாரி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.